ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய உங்களுக்காக ஒரு அற்புதமான கதை. ஆடு பாட்டி அண்ட் வைரம். ஒரு சிறிய கிராமத்துல பாட்டி ஒருத்தி இருந்தாங்க. அவங்க ரொம்ப நல்ல மனசுக்காரர். அவரோட வீட்டுல ஒரு ஆடு இருந்துச்சு. அந்த ஆடு ரொம்ப அழகா புத்திசாலியா இருந்தது. பாட்டி அதை என் வைரம்னு அழைப்பாங்க. ஒவ்வொரு காலையிலும் அந்த ஆடுகிட்டே பேசுவாங்க. நீ இல்லனா நான் இருக்க முடியாதுடா வைரம்னு. ஆடும் புரிஞ்ச மாதிரி தலைய ஆட்டி பாசத்தோட நிக்குமே. அந்த ஆடு தினமும் நல்ல பால் கொடுக்கு. அந்த பாலை விற்று பாட்டி தன்னோட வாழ்க்கையை நடத்துறாங்க. ஆனா ஒரு நாள் பாட்டி யோசிச்சாங்க, இந்த பால் விக்கிறது மட்டும் போதாது. நம்ம ஆட்டுக்காக ஒரு நல்ல குடிசை கட்டணும் அப்படின்னு தினமும் கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்க்க ஆரம்பிச்சாங்க. இப்படி சில மாதங்கள் போயிடுச்சு. பாட்டி நல்ல காசு சேர்த்தாங்க. ஒரு நாள் செங்கல் வாங்கி தட்டா கட்டி ஆட்டுக்காக அழகான குடிசை போட்டாங்க. கிராமத்துல எல்லாரும் வந்து பாராட்டினாங்க. பாட்டி ரொம்ப மகிழ்ச்சியோட சொன்னாங்க, இது என் வைரத்துக்கு நான் கட்டின குடிசை. ஆனா ஒரு நாள் பெரிய மழை பெய்ருச்சு. பாட்டி பாலை விற்க சைக்கிள்ல போனாங்க. வழியில் ரோடு நனைந்திருந்தது. பாட்டி சறுக்கி விழுந்துட்டாங்க. பாலை சாலையிலே கொட்டிடுச்சு. பாட்டி வலியோட அழுதாங்க. அந்த நேரத்துல தூரத்துல இருந்து ஆடு ஓடிச்சு வந்துச்சு. பாட்டிய பக்கத்துல நின்னு முகம் நக்கி ஆறுதல் சொல்லுற மாதிரி இருந்தது. அதை பார்த்த எல்லாரும் மனசு நெகிழ்ந்தாங்க. ஒரு நல்ல மனசுக்காரன் வந்து பாட்டிய தூக்கி வீட்டுக்கு கொண்டு போனான். பாட்டி சில நாட்கள் ஓய்வா இருந்தாங்க. அந்த நாட்களில் ஆடு தினமும் பாட்டிய வீட்டுக்குள்ளே இருந்துச்சு. பால் கொடுக்காம சும்மா பக்கத்துல நிக்குது. சில நாட்களுக்கு பிறகு பாட்டி நலம் பெற்று மீண்டும் பாலை விற்க ஆரம்பிச்சாங்க. இந்த முறை அவர்கள் பாலை விற்ற காசுல ஒரு புதிய சைக்கிள் வாங்குறாங்க. பாட்டி சிரிச்சு, இது நம்ம இருவருக்கும் பரிசுடா வைரம்னு சொல்லுறாங்க. அடுத்த நாள் பாட்டி அந்த சைக்கிள்ல சவாரி போகிறாங்க. ஆடு பக்கத்துல ஓடுது. காற்று மெதுவா வீசுது. சூரியன் மெல்ல மறையுது. இருவரும் முகத்தில ஒரு பெரிய சிரிப்பு. பாட்டி சொல்றாங்க, வாழ்க்கையில பணத்தை விட பாசம்தான் பெருசுடா வைரம். இதுதான் ஆடு பாட்டி என் வைரம். பாசம் இருந்தா வாழ்க்கை எப்பவும் அழகா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.